வணக்கம் நண்பா. BlitzWolf இந்த பேரை கேட்டதுமே உங்கள் எல்லாருக்குமே ஞாபகத்து வந்திருக்கும். அதாவது ஆப்பிள் தரக்கூடிய குவாலிட்டியில் ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனி. ஒரு ஸ்மார்ட் வாட்சோட கவரை பாருங்கள் எந்த மாதிரி இருக்குங்கிறத. அதாவது வாட்சோட படங்கள் பார்த்திங்கன்னா கவரில் எந்த சைடும் வராது. அதாவது குவாலிட்டி மேலே நம்பிக்கை வச்சு மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. அதாவது நான் இப்படி தாண்டா பேக்கிங் பண்ணுவேன், எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தேவை கிடையாது, உனக்கு விருப்பம் இருந்தால் நீ வாங்கு, அதே மாதிரி மக்களும் கண்ணை மூடிட்டு வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான ஒரு பிராண்டு. இவங்களுடைய ரீசெண்டான பட்ஜெட் ரேட் ஸ்மார்ட் வாட்ச் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். எனக்கும் ஆர்வமாக தான் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கும் ஆர்வமாக தான் இருக்கும். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும், அதை அழுத்திக்கோங்க. தென் கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய புதிய கேட்ஜெட்டோட அப்டேட்ஸ் கொடுக்கும்போது உடனுக்குடன் நோட்டிஷனாக கிடைக்கும். நீ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இப்போதைக்கு பாக்ஸை பிரிச்சிடலாம். என்னென்ன இருக்குங்கிறத பாருங்கள். பாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது மேல் பகுதியில் உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் தந்திருக்காங்க. அதாவது ஸ்ட்ராப் எல்லாமே மாட்டி தான் வச்சுருக்காங்க. தனியாக நீங்கள் ஸ்ட்ராப்பை எடுத்து மாட்டணும்னு அவசியம் கிடையாது. வாட்ச் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரக்டு வாட்ச் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை ஒதுக்கி வச்சுடுவோம். வேறு என்னென்ன பாக்ஸில் வருதுன்னா, இந்த ஸ்பாஞ்சை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் இருக்குது, அப்புறம் 12 months வாரண்டி கார்டு இருக்குது, அப்புறம் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். நண்பா, அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி வாட்ச் எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். பார்க்குறதுக்கு ரக்டு வாட்ச் மாதிரி தான் இருக்குது. குவாலிட்டி உங்களுக்கு குறைய சொல்ல முடியாது, ரொம்ப திருப்தியாக இருக்குது. அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. சைடில் 2 பட்டன் தந்திருக்காங்க. அப்புறம் சென்சார் மேலே உங்களுக்கு ஒரு சீலிங் தந்திருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்டில் வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். பிரச்சனை இல்லை, நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் உங்களுக்கு இது 1.3 inch தந்திருக்காங்க. அப்புறம் 4000 இல்லை நண்பா, 400 mAh பேட்டரி தந்திருக்காங்க. பேட்டரி பேக்கப் உங்களுக்கு நல்லாவே நிற்கும். அதாவது ஒரு 5 நாள் வரைக்கும் பேக்கப் கொடுக்குற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்சை பொறுத்த மட்டும் எனக்கு பிடித்தமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதோட வாட்ச் ஃபேஸ் தான். கொஞ்சம் லிமிட்டட் நம்பர்ஸ் ஆஃப் வாட்ச் ஃபேஸ் தான் தந்திருக்காங்க. உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் மேனுவலாக லோட் பண்ணிக்கலாம். இவங்க கொடுத்துருக்க லிஸ்ட் படி பார்க்கும்போது எல்லாமே நல்லாயிருக்கு. முள்ளெல்லாம் பார்க்குறதுக்கு அச்சு அசலாக ஒரிஜினல் வாட்சை பார்த்தா இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் முள்ளெல்லாம் இருக்குது. அது எனக்கு எந்த வித்தியாசமும் கண்டுபிடிக்க முடியாது. திடீர்னு பார்க்கும்போது அச்சு அசலாக ஒரு ரியலிஸ்டிக் ஃபீல் கொடுக்குது. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் பார்க்கும்போது தெரியும், இந்த வீடியோ பார்க்கும்போது. அப்புறம் இதில் ஜி சென்சார் இருக்குது, ஹார்ட் ரேட் சென்சார் இருக்குது. அப்புறம் இதோட மெனுக்குள்ளாடி போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்கிறத காமிக்கிறேன். இந்த மாதிரி மெனு டிசைன் பண்ணியிருக்காங்கிறத காமிக்கிறேன். அப்போ இன்னும் உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். பாட்டம் டு டாப் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணும்போது நீங்கள் அன்றைய தினத்தில் இந்த எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கீங்க, எவ்வளோ கலரி பான் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி ரிப்போர்ட்டெல்லாம் இதில் செக் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. தென் டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது கண்ட்ரோல் சென்டருக்குள்ளாடி போகுது. அதில் உங்களுக்கு டைம், பேட்ரி, பர்சன்டேஜ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். தென் லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணும்போது மெனுக்குள்ளாடி என்டர் ஆகுது. ஃபஸ்ட்டு டெய்லி ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்லீப் மானிட்டரிங் கொடுத்துருக்காங்க, எப்போ தூங்குறீங்க அதை பார்த்துக்கலாம். அப்புறம் ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணிக்கலாம். ட்ரைனிங்குள்ளாடி போனீங்கன்னா எக்கச்சக்கமான மோட் இருக்குது. உங்களுக்கு எந்த மோடு வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒன்றும் நிறைய இல்லை, ஒரு 8-10 மோடு இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங், ஸ்கிப்பிங், பேட்மிண்டன், பாஸ்கெட் பால், ஃபுட்பால், இவ்வளோ தான் உங்களுக்கு மோட் இருக்குது. சில வாட்சில் நிறைய இருக்கும், பட் இவங்க கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. மோடை பொறுத்த மட்டும் கம்மியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிபி செக் பண்ணிக்கலாம். அப்புறம் பிளட்டோட ஆக்சிஜன் லெவல், வெதர் அப்டேட் இருக்குது. ஃபோனோட கேமரா, ஷட்டர் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம். அப்புறம் மீடியா கண்ட்ரோல், அதாவது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு பாட்டு ப்ளே ஆகுது, அதை நீங்கள் பாஸ் பண்ணணும், ப்ளே பண்ணணும், ஃபார்வர்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஆப்ரேஷன் இப்போ வரக்கூடிய எல்லா வாட்ச்லையும் இருக்குது. அதுதான் இருக்குது. ஆனால் ஐக்கான் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அனிமேட்டட்னு சொல்ல முடியாது, போலி அனிமேட்டட் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். சின்ன சின்ன அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதர்ஸில் போனீங்கன்னா இதோட அப்ளிகேஷன் கியூஆர் கோட் இருக்குது. அதாவது யூசர் மேனுவல் தொலைச்சிட்டிங்கன்னா கியூஆர் கோட் மிஸ் ஆகிடும். இதிலே கியூஆர் கோட் இருக்குது. ஸோ ஆப்போட லிங்க் எதாவது மறந்து போயிடுச்சுன்னா இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பிரைட்னஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. யூட்டிலிட்டி ஸ்டாப் வாட்ச் இருக்குது, அலாரம் இருக்குது, கவுண்ட் டவுன் எல்லாமே இருக்குது. சின்ன சின்ன யூட்டிலிட்டி அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா இதில் ஒரு கேம் தந்திருக்காங்க. ஃப்ளாப்பி பேட் தான், அவங்க யங் பேட்னு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அதோட க்ளோன் மாதிரி தான் இருக்குது. அதாவது அது ஒரு ஹிட்டான ஒரு கேம். ஏன்னா ரொம்ப நேரம் அதில் இருந்து அடிக்ட் ஆகி விளையாடுவாங்க.
அந்த மாதிரியான ஒரு கேம் தான். சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்குது, கான்செப்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது கேம். அப்போ போர் அடிக்கும்போது இந்த கேமை ப்ளே பண்ணிக்கலாம். இன்னும் எக்கச்சக்கமான கேம் கொடுத்துருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு கேம் தான் தந்திருக்காங்க. அப்புறம் இதுக்கு வந்து IPX 67 ரேட்டிங் தந்திருக்காங்க. 68 தண்ணிக்குள்ளே முக்கினாலும் உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும், பிரச்சனை கிடையாது. ஓவரலாக பார்க்கும்போது டிடிஜியோட டபுள் சர்வீஷன் கொடுக்குற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. BlitzWolfனாலே நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம், நம்ம செக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். இருந்தாலும் உங்கள் திருப்திக்காக தான் நான் இதை ரிவ்யூ பண்ணேன். இது தேவைப்பட்டால் இதோட பைலிங் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் வேணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதிகம் பேர் ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் எடுத்து பண்ணுறேன். இதே மாதிரி நான் நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.